Good morning students. CSIR net December 2025 on the question தான் இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போறோம். Suppose u of x is the solution of the integral equation u of x is equal to 3 plus integral 0 to x x minus t into u of t into dt. Then which of the following statements is true அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, நமக்கு ஒரு லீனியர் இன்டெக்ரல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த இன்டெக்ரல் ஈக்குவேஷனுக்கு u of x வந்து சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு நமக்கு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஸ்டேட்மெண்ட்ஸில் எந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து கிவன் இந்த லீனியர் இன்டெக்ரல் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. First option is u of pi is equal to 2 into e power pi. Second option is u dash of pi is equal to e power pi. Third option is u of pi plus u dash of pi is equal to 3 into e power pi. Last option is u of pi minus u dash of pi is equal to e power pi. இதுக்கான சொல்யூஷன் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ நமக்கு என்ன லீனியர் இன்டெக்ரல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, u of x is equal to 3 plus integral 0 to x x minus t u of t into dt இப்படி கொடுத்துருக்காங்க இல்லையா. இப்போ இது ஒரு வோல்ட்ரா இன்டெக்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் செகண்ட் கைண்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நம்ம லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணி இதை சால்வ் பண்ண முடியும். இப்போ டூ சைட்ஸும் நம்ம லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணுறோம்னா ஈக்குவேஷன் எப்படி கன்வெர்ட் ஆகும், லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் u of x அப்படின்னு ஆகும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடு லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் 3 ப்ளஸ் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இன்டெக்ரல் 0 to x x minus t u of t into dt இப்படி நம்ம கன்வெர்ட் ஆகும். இப்போ இந்த இன்டெக்ரல் கவனிச்சோம் அப்படின்னா இது ஒரு கன்வல்யூஷன் டைப் ஆஃப் இன்டெக்ரல். அதாவது கன்வல்யூஷன் டைப்னா நமக்கு என்ன தெரியும், லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் integral g of x minus t f of t into dt இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா இதனுடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவல் நமக்கு தெரியும், g of x, அதாவது லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் g of x into லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் f of x இப்படி நம்மளால் ரீப்ளேஸ் பண்ண முடியும். இப்போ இந்த கன்வல்யூஷன் டைப் ஃபார்முலா இருக்குல்லையே அதை நம்ம இங்கே அப்ளை பண்ணலாம். என்னாகும் நமக்கு இப்போ ரைட் ஹேண்ட் சைடு லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் 3 அப்படின்னு நம்ம நோட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இந்த வேல்யூக்கு பதிலாக எப்படி நம்ம நோட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் எல் ஆஃப் நமக்கு இங்கே g of x இருக்கு இல்லையா, அதாவது g of x minus t னா g of x, இங்கே நமக்கு x minus t தான் இருக்குது. அப்போ இதனுடைய வேல்யூ எக்ஸ்ன்னு நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இங்கே f of t னா நமக்கு L of f of x நோட் பண்ணுறோம் இல்லையா, அதே போல் இங்கே L of u of xன்னு நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்படி நம்ம நோட் பண்ணுறோம் அப்படின்னா எப்படி நமக்கு சால்வ் பண்ண முடியும். இப்போ இந்த டேர்ம் கவனிச்சோம் அப்படின்னா L of x இன்ட்டு L of u of xன்னு இருக்குது. அதே போல் லெஃப்ட் ஹேண்ட் சைடு நமக்கு L of u of x இருக்குது இல்லையா. அப்போ இங்கே L of u of x இருக்குது, இங்கேயும் இருக்குது. அப்போ இந்த டேர்ம்ஸ் எல்லாமே நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு மார்க் பண்ணுறோன்னா என்னாகும், லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் u of x மைனஸ் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் x இன்ட்டு லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் u of x இப்படி நமக்கு டேர்ம்ஸ் கன்வெர்ட் ஆகும். இந்த டேர்ம் ரைட் ஹேண்ட் சைடு நமக்கு என்ன இருக்குது, லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் 3 அப்படின்னு இருக்குது. இப்போ நம்ம இந்த லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் u of x இந்த டூ டேர்ம்லையும் காமனாக இருக்கு இல்லையா, காமனாக மார்க் பண்ணுறோம் அப்படின்னா லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் u of x வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டேர்ம் நமக்கு இங்கே 1ன்னு ஆகிடும். செகண்ட் டேர்ம் நமக்கு லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் x இப்படி நமக்கு டேர்ம்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். இங்கே லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் 3 அப்படின்னு ஆகும். இப்போ லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்முக்கான ஃபார்முலா இருக்கு இல்லையா, அதை நம்ம இங்கே அப்ளை பண்ணலாம். அதாவது L of x அப்படின்னு இருந்ததுன்னா நம்ம 2 டிவைடட் பை, அதாவது 1 டிவைடட் பை s ஸ்கொயர், அதாவது ஃபார்முலா நமக்கு L of t இப்படி இருந்ததுன்னு சொன்னால் நமக்கு 1 டிவைடட் பை s ஸ்கொயர் இப்படி நம்ம அப்ளை பண்ணலாம். அதாவது ஜென்ரல் ஃபார்முலா என்ன அப்படின்னா லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் t பவர் n இப்படி இருந்ததுன்னா n ஃபேக்டோரியல் டிவைடட் பை s பவர் n + 1 இப்படி நம்ம அப்ளை பண்ணுவோம். இங்கே n உள்ள இடத்துல இங்கே நமக்கு 1ன்னு இருக்குது, அதாவது இங்கே tக்கு பதிலாக xன்னு இருக்குது, x பவரில் நமக்கு 1ன்னு இருக்கு இல்லையா. அப்போ நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணும்பொழுது 1 மைனஸ் 1 பை s ஸ்கொயர் அப்படின்னு இந்த டேர்ம் கன்வெர்ட் ஆகும். இங்கே நமக்கு லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் u of x இருக்குது, இது அப்படியே நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இங்கே கவனிச்சோம் அப்படின்னா L of 3ன்னு இருக்குது. இது L of 3 நம்ம எப்படி எழுதலாம்னா 3 இன்ட்டு L of 1 அப்படின்னு நம்ம எழுதலாம். L of 1 லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் 1 என்ன நமக்கு தெரியும், 1 பை எஸ்ன்னு தெரியும் இல்லையா, அதை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ 3 பை எஸ் அப்படின்னு இந்த டேர்ம் நமக்கு கன்வெர்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு L of u of x அப்படியே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த டேர்ம் நம்ம சால்வ் பண்ணுறோம்னா என்னாகும், இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா s ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை s ஸ்கொயர் இப்படி நமக்கு டேர்ம்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். ரைட் ஹேண்ட் சைடு நமக்கு 3 பை எஸ்ன்னு இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நமக்கு வேண்டியது u of x தான். அப்போது லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் u of x அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த டேர்ம் நம்ம ரைட் ஹேண்ட் சைடு மார்க் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே s ஸ்கொயர் வந்து மல்டிப்ளிகேஷனில் நோட் பண்ணுவோம் இல்லையா. அப்போ இங்கே s ஸ்கொயர் மேலே வரும், டினாமினேட்டரில் நமக்கு s ஸ்கொயர் மைனஸ் 1 ஆகும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த எஸ்ஸும் இதில் ஒரு எஸ்ஸும் கேன்சல் ஆகிடும். அப்போ 3 இன்ட்டு s டிவைடட் பை s ஸ்கொயர் மைனஸ் 1 அப்படின்னு ஆகும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், u of x கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா டூ சைட்ஸும் இன்வர்ஸ் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணணும். இப்போ டூ சைட்ஸும் இன்வர்ஸ் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணால் என்ன ஆகும், நமக்கு இந்த இடத்துல இன்வர்ஸ் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணும்போது u of x அப்படின்னு ஆகிடும். இந்த இடத்துல நமக்கு 3 கான்ஸ்டன்ட்லேயே அப்படியே மார்க் பண்ணிடலாம். L இன்வர்ஸ் ஆஃப் s டிவைடட் பை s ஸ்கொயர் மைனஸ் 1 L inverse of s by s square minus 1 உடைய வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியும்,
cos hxன்னு தெரியும் இல்லையா 3 into cos hx இப்படி நம்ம ரீப்ளேஸ் பண்ண முடியும். அப்போ u of x னுடைய வேல்யூ நமக்கு 3 into cos hxன்னு இருக்குது. நம்ம given ஆப்ஷனில் கவனித்தோம் அப்படின்னா u டேஷும் கேட்டிருக்காங்க இல்லையா. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அதனுடைய வேல்யூவும் நம்ம நோட் பண்ணிக்கலாம். இப்போ u dash of x னுடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்போ இங்கே கான்ஸ்டன்ட் 3 அப்படி நோட் பண்ணிக்கலாம். cos hx டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் sin hx இல்லையா. இப்போ இந்த 2 வேல்யூஸ்லேருந்து நம்ம கிவன் ஆப்ஷன்ஸை ஒவ்வொரு ஆப்ஷனும் நம்ம செக் பண்ணலாம். இப்போ நமக்கு u of x னுடைய வேல்யூ என்ன கால்குலேட் பண்ணியிருக்கோம், 3 cos hx. இப்போ நம்ம இதை எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்மில் எழுதுகிறோம் அப்படின்னா 3 into cos hx எப்படி எழுதலாம், e power x plus e power minus x divided by 2 இப்படி நம்ம எழுத முடியும். அதே போல் u dash of x இதனுடைய வேல்யூ என்ன கால்குலேட் பண்ணியிருக்கோம், 3 sin hxன்னு நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். இதனுடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், அதாவது எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்மில் எழுதுகிறோம் அப்படின்னா e power x minus e power minus x divided by 2 இல்லையா. இப்போ இந்த 2 ஃபார்முலாவையும் யூஸ் பண்ணி நம்ம ஆப்ஷன்ஸை செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா u of பையினுடைய வேல்யூ கால்குலேட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம எக்ஸுக்கு பதிலாக பையன் நம்ம இங்கே அப்ளை பண்ணணும். இப்போ u of பையனா இந்த டேர்ம் இல்லையா, இதில் வந்து நமக்கு இங்கே e power x plus e power minus x divided by 2 இருக்கு இல்லையா, இதில் நம்ம பை அப்ளை பண்ணுறோன்னா என்னாகும், அதாவது எக்ஸுக்கு பதிலாக பை அப்ளை பண்ணால் e power pi plus e power minus pi divided by 2 இப்படி நமக்கு டேர்ம்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். இதை எப்படி நம்ம எழுதலாம், 3/2 into e power pi plus e power minus pi இப்படி மார்க் பண்ண முடியும். ஆனால் நம்ம ஃபஸ்ட் ஆப்ஷனை கவனித்தோம் அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க, u of pi is equal to 2 into e power piன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் நமக்கு இங்கே ராங். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஆப்ஷன் செக் பண்ணலாம். செகண்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா u dash of pi is equal to e power piன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம u dashனுடைய வேல்யூ இருக்கு இல்லையா, இதில் எக்ஸுக்கு பதிலாக பை சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே எக்ஸுக்கு பதிலாக பை சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ 3/2 காமனாக எடுத்துக்கலாம். இங்கே e power pi minus e power minus pi இப்படி நமக்கு டேர்ம்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது. ஆனால் நமக்கு ஆப்ஷனில் e power piன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ செகண்ட் ஆப்ஷன் நமக்கு இங்கே ராங். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஆப்ஷன் கவனித்தோம் அப்படின்னா அதில் என்ன கொடுத்துருக்காங்க, தேர்ட் ஆப்ஷனில் u of pi plus u dash of pi இதனுடைய வேல்யூ தான் கால்குலேட் பண்ணியிருக்காங்க. u of pi நமக்கு ஏற்கனவே என்ன கால்குலேட் பண்ணியிருக்கோம், 3/2 into e power pi plus e power minus pi. நெக்ஸ்ட்டு u dash of pi என்ன நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம், அதை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். 3/2 into e power pi minus e power minus pi இப்படி நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். இப்போ 2 டேர்ம்ஸ்லேருந்தும் 3/2 காமனாக மார்க் பண்ணுறோம் அப்படின்னா என்னாகும், இங்கே e power pi இருக்குது ப்ளஸ் e power minus pi இருக்குது, இங்கே ப்ளஸ் e power pi minus e power minus piன்னு இருக்குது. இப்போ இந்த e power minus pi கேன்சல் ஆகிடும். அப்போ 3/2 into 2 into e power pi இல்லையா, இங்கே 2 டேர்ம் இருக்கு இல்லையா, அப்போ இந்த 2 கேன்சல் ஆகிடும். இப்போ 3 into e power pi அப்படின்னு நமக்கு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகுது. நம்ம ஆப்ஷனை கவனித்தோம் அப்படின்னா 3 into e power pi தான் கொடுத்துருக்காங்க. அப்போ தேர்ட் ஆப்ஷன் நமக்கு இங்கே கரெக்ட். இப்போ ஃபோர்த் ஆப்ஷனில் என்ன கேட்டிருக்காங்க, நமக்கு u of pi மைனஸ் u dash of pi கேட்டிருக்காங்க. அப்போ மைனஸ் நோட் பண்ணும்போது இங்கே நம்ம மைனஸ் மார்க் பண்ணுவோம். இப்போ 3/2 நெக்ஸ்ட்டு காமனாக வெளில எடுத்துகிட்டு மைனஸால் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது இந்த டேர்ம் மைனஸ்னு ஆகும், இந்த டேர்ம் ப்ளஸ்ன்னு ஆகும். அப்போ எந்த 2 டேர்ம் கேன்சல் ஆகும்னா இந்த டேர்மும் கேன்சல் ஆகிடும். நமக்கு என்ன வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும், 3/2 into e power minus pi அப்படின்னு ஆகும். 2 கேன்சல் ஆகிடும். ஆன்சர் வந்து 3 into e power minus piன்னு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். ஆனால் ஆப்ஷனை கவனித்தோம் அப்படின்னா e power piன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபோர்த் ஆப்ஷன் நமக்கு இங்கே ராங். நம்ம ப்ராப்ளத்துக்கு தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்குது.